வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 24 மணி நேரமும் விஜயை எப்படி மடக்கலாம் முடக்கலாம் என்று தான் நினைக்கிறார்கள். திமுக ஒரு தீய சக்தி, தாவைக்கா ஒரு தூய சக்தி. ஈரோடு தாவைக்கா மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் விஜய் பேச்சு. திருப்பூரில் போராட்டம் நடத்திய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கைது. தடையை மீறி போராட முயன்றதால் போலீசார் நடவடிக்கை. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ரூபாய் 1.20 கோடி மதிப்புள்ள பிளேடுகள் நன்கொடை தொழிலதிபர் பி ஸ்ரீதர் வழங்கினார். பிராந்திய அமைதி ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் இயல்பான கூட்டாளிகள். எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஐசிசி T20 தரவரிசை பட்டியலில் இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி முதலிடம் பிடித்தார். விபுஜி ராம்ஜி திட்டத்தில் 125 நாட்கள் வேலை என்பது ஏமாற்று வேலையே, முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேகா தலைவர் விஜய் 500 கோடி வருமானத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற வந்துள்ளார். தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேச்சு. இந்தியா ஓமன் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் பிரதமர் மோடி சுல்தான் ஹைதன் பின் தாரிக் முன்னிலையில் கையெழுத்தானது. நியாயமான கோரிக்கைக்காக போராட்டம் நடத்த கூட போலீசார் அனுமதிக்கவில்லை. இதுதான் ஜனநாயகமா? கைதுக்கு முன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. விஜயின் தாவேகாவில் இருந்து விலகல். ஜோஸ் சார்லஸ் கட்சியில் இணைந்தார் நடிகர் தாடி பாலாஜி. நடிகை நிதி அகர்வாலிடம் அத்துமீறிய ரசிகர்கள் அதிர்ச்சி வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பு. திமுக அரசின் பாசிச போக்கு பாஜக அஞ்சாது. அண்ணாமலை கைதுக்கு நயனார் நாகேந்திரன் கண்டனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.